ஓகே டு எவ்ரிவன். இது வந்து ஒரு பொங்கல் விலாக். இது வந்து நான் வந்து ஊருக்கு போகிறப்ப எடுத்த வீடியோ. ஸோ நான் வந்து இந்த டைமில் ஃபர்ஸ்ட் டைம் பஸ் மாறி மாறி போனேன். யூஸ்வலாக வந்து பஸ் புக் பண்ணி போவேன். இது வந்து நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் போனது. ஆக்சுவலி அந்த ரோட்டில் வந்து டிராஃபிக் வந்து கம்மியாக தான் இருந்தது. அது வந்து எக்ஸ்பெக்டட் டைம்க்குள்ளே ரீச் பண்ணிட்டோம். பட் தென் நான் திரும்ப வந்து விழுப்புரம்லேருந்து திருச்சி போகிற ரோட் தான் வந்து இருக்கறதுலே பயங்கர டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் ட்ராவல் பண்ணது வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன். சாட்டர்டே மார்னிங் கிளாஸஸ் முடிச்சுட்டு அப்புறம் தான் நாங்கள் கிளம்புனோம். ஸோ உங்களுக்கெலாம் பொங்கல் எத்தனை நாள் ஹாலிடேஸ் விட்டாங்கன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து இங்கே வந்து 1 டே தான் ஹாலிடே கொடுத்தாங்க. மண்டே மட்டும்தான் லீவு. பட் ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துகிட்டு சண்டே, மண்டே, டியூஸ்டே 3 நாள் இருந்துட்டு தான் திரும்ப வந்தேன். பிகாஸ் எங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் வந்து பொங்கல் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இந்த விலாகில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். நான் ஊருக்கு போகிறது அண்ட் தென் அங்கே சண்டே மட்டும். அண்ட் தென் மண்டேவும் டியூஸ்டேவும் நான் நெக்ஸ்ட் விலாகில் ஆட் பண்ணுறேன். விழுப்புரம் வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து எக்ஸ்பெக்டட் டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து ஒரு 1க்கு கிளம்புனோம். அங்கே வந்து ஒரு 3:15 3:30க்கெலாம் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து திருச்சி பஸ்ஸுமே வந்து அங்கே வந்து டக்குன்னே ஏறிட்டோம். உட்காரவும் இடம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து திருச்சி கிளம்பும்போது தான் வந்து பயங்கர ரோடு வந்து ஃபுல் டிராஃபிக் ஆகிடுச்சு. ஒர்க் வேறு பண்ணிகிட்டு இருந்தாங்க நடுவில். ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக 3 பேர் ட்ராவல் பண்ணோம். பாண்டி டு விழுப்புரம். அதுக்கப்புறம் திருச்சி வரைக்கும் வந்து 2 பேர் சேர்ந்து ட்ராவல் பண்ணோம். திருச்சி டிராஃபிக் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து வெளியிலயே பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திருச்சி ஒன்ஸ் ரீச் ஆகும்போதே பயங்கர லேட்டு. அப்போயே வந்து 7 அந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஸ்கை சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும். நான் அங்கே ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இங்கே வர்றதுக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் திருச்சி அவுட்டர்லேருந்து உள்ளே பஸ் ஸ்டாண்ட் போகவே வந்து எங்களுக்கு 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அங்கே போய் ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் பஸ் ஏறிட்டேன். அப்புறம் நான் வீடு ரீச் ஆகும்போதே இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 1:30. அதுக்கப்புறமா நான் குளிச்சுட்டு தூங்கும்போது 2 ஆகிடுச்சு. அண்ட் தென் மார்னிங் நான் 12க்கு தான் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் அவசரமாக ஐ வாஸ் கெட்டிங் ரெடி. ஏன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து தீர்த்தத்துக்கு போகிறோம். தீர்த்தத்துக்கு போகிறதுனா வந்து யூஸ்வலாக ஒரு ஆற்றுக்கு இல்லைன்னா ஒரு டேம் சைடு அந்த மாதிரி போயிட்டு அவங்கவுங்க கலசம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து சாமிக்காக வந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் இல்லாதனால நானும் தம்பியும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து லன்ச் வந்து ஆக்சுவலாக அங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எங்கள் ஊர்லேருந்து மொத்தமாக பொதுவாக தான் அதை அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டு ஆற்றுல போயிட்டு தீர்த்தம் எடுத்தோம். நாங்கள் வந்து எங்கே போயிருந்தோம்னா சண்முக நதி போயிருந்தோம். இது வந்து பழனி பக்கத்துலேயே இருக்குது. தீர்த்தம் எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு பொது இடத்துல வச்சு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து எடுப்பாங்க. தீர்த்தம் எடுத்துகிட்டு வரும்போது சிலர் வந்து நடந்து வருவாங்க, சிலர் வந்து வண்டியில் வந்துடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து அம்மா, அத்தைலாம் நடந்து வந்தாங்க. நான், அப்பா, தம்பி எல்லாருமே வந்து திரும்பி வந்துட்டோம். இது வந்து நாங்கள் உள்ளே போயிட்டு அங்கே வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு இருந்தது. இதுதான் வந்து சண்முக நதி. இந்த நதிக்கு முன்னாடியே வந்து ஆக்சுவலாக நிறையா கோயில் இருக்கும். ஸோ நாங்கள் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து எல்லா இடத்துலையும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். ஃபஸ்ட்டு போயிட்டு தீர்த்தத்தை வந்து மித்த கலசத்துக்கூட ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து சாப்பிட போனோம். ஸோ சாப்பிட்டுட்டு நான், அக்கா, அப்பா எல்லாருமே ஷாப்பிங் கிளம்பிட்டோம். அம்மா வந்து நடந்து வரேன்னு சொன்னாங்க. ஸோ நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான திங்ஸு, சாமி கும்பிட்றதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தோம். வெத்தலை, வாழைப்பழம், அப்புறம் சாமிக்கு போடுறதுக்காக சந்தன மாலை, அதுக்கப்புறம் வந்து பூ எங்களுக்காக எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அதுக்கே வந்து கிட்டத்தட்ட 4 ஆயிடுச்சு. அப்புறம் வந்து என் அக்கான்னு நான் சொன்னது வந்து என் கசின். ஸோ அவள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டா. நான் மட்டும்தான் இருந்தேன். தம்பி வந்து கசின் வீட்டில் இருந்தான். அப்புறம் நான் வந்து டிவி பார்த்துட்ருந்தேன். அண்ட் தென் அப்படியே டைம் ஓடிடுச்சு. பயங்கர டயர்டாக இருந்தது நேற்று ட்ராவல், இன்றைக்கி போயிட்டு வந்ததுன்னு. அதுக்கப்புறமா வந்து ஆக்சுவலாக அம்மா வந்து சாயந்தரம் வந்தப்புறம் ஊருக்குள்ளேயும் திரும்பவும் கலசம் கொண்டு போய் ஊர் சுற்றி வருவாங்க. அதுக்கு வந்து நான், அக்கா எல்லாருமே போகலான்னு இருந்தோம்.
நான் அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் அக்கா, அம்மா, தம்பி எல்லாருமே வந்தாங்க. நானும் அக்காவும் ஃபஸ்ட்டு தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் அம்மாவே வந்து தம்பிக்கு, அவங்களுக்கு, பாப்பாக்கு எல்லாம் சுட்டுட்ருந்தாங்க. நாங்க அப்புறம் அங்கே போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். ஏன்னா எல்லாருமே நடந்து வந்ததுக்கு அப்புறமா தான் கலசம் எடுப்பாங்க. அப்புறம் ஒரு 8:00க்குலாம் வந்து பூஜை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து வச்சிருந்த எல்லா கலசத்தையும் எடுத்துகிட்டு எல்லாருமே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஊருக்குள்ளே கொண்டு போக போக வீட்டுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே வந்து அர்ச்சனை பண்ணிக்குவாங்க. இது வந்து ஆக்சுவலாக எங்கள் வீட்டு முன்னாடி அம்மா வந்து அர்ச்சனை பண்ணிகிட்ருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே நின்றுட்டுருந்தோம். இது மாதிரி நடுவில் வந்து நின்று தான் வந்து போவாங்க. அப்படியே வந்து ஒரு 1 ஹவர் 1 1/2 ஹவர்ஸ் ஆகும். ஊர் ஃபுல்லாக போயிட்டு சுற்றி வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் வந்து காலையில் தை 1 அன்னைக்கு தான் வந்து கலசத்தை திறந்து சாமிக்கு விடுவாங்க. ஒரு சிலர் வந்து வந்த உடனே அன்னைக்கே விட்டுடுவாங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து அடுத்த நாள் தான் வந்து கலசம் விட்டோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வந்து டே 1 ஆஃப் பொங்கல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மருதாணி வச்சுட்டு தூங்கியாச்சு. வில் see you in the next vlog.